ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை. நீங்கள் நன்றாக நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இதனை கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு 5 நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அதை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார், 5 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார். இல்லை, பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதமோ 1.5 மாத காலமோ எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் யாரை சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆனால் கெடு என்று போர்டு வைத்ததே அவர்தான். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறையில் காயை நகர்த்தி விட்டார். இதுதான் உண்மை. தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம். ஈவினிங் வந்து தலைவர் டிக்ளேர் பண்ணுவாரு. மாலை அது வந்து அறிவிக்கும். தூய்மையான ஆட்சி அமையணும். நீங்க ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலையும் பங்கேற்றிருந்தீங்க. அந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? இல்ல, அம்மா இருக்கும் வரை தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க. புனிதமான ஆட்சி அவங்க 2 பேரும் நடத்தினாலும் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொல்றது இருங்க. நான் சொல்றது இருங்க. நீங்க இருங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கணும். நீங்க வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க, தனித்தனி கேளுங்க. நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம். அவங்க ஆட்சிக்கு பிறகுதான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் அப்படி ஆட்சி நடத்தினால 5 முறை அவங்க ஜெயிச்சாங்க, தலைவர் 3 முறை ஜெயிச்சாங்க. அது புனித ஆட்சியிலையும் நீங்கள் என்னகிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது. நான் புனித ஆட்சி இல்லைன்னு சொன்னேன்னா, நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகைகளை திரித்து போட்டி அது என்ன டேமேஜ் பண்ண நினைக்கிறேன். இல்ல நீங்க அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவர்னரிடத்திலே மனு கொடுத்தவர் யார்? நான் கொடுக்கல. யார் கொடுத்த? எதிர்கட்சி கொடுத்தாங்களா இல்லையா? அப்புறம் எதை கேட்கறீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க குறுக்கேள்வி கேட்கறா எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்க வேலை ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண முடியல? பண்ண முடியாதா? இல்ல அரசியல இருங்க. நான் சொல்லிடுறேன். நான் சொல்றது கேட்டு முடியலன்னா ஒரு செட்டன் இது பண்றது யார் பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க. யார் போடுறான்? இந்த பில்டிங்கோட வேல்யூ என்னன்னு போட்டா அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க. பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? நண்பர் வந்து உங்களுக்கு வந்து 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்ல வருமா? ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நிறைய தெரியும், பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா?